சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு பிஹைண்ட் நாப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் தந்தூரி பட்டர் நான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பட்டர் நான் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 2 கப் மைதா எடுத்துக்கலாம். அப்புறம் சால்ட், தேவையான அளவு சால்ட், பேக்கிங் சோடா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் மில்க் 1/2 கப். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நான் ஒரு 1/4 கப் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தயிர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இது மூணுமே ஈஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம ஆட் பண்ணுறது தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ஈஸ்ட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இது மூணுத்தையுமே அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போது நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நான் நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய மாவு ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லா பக்கமுமே நான் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மேலேயும் நான் ஆயில் அப்ளை பண்ணிடுறேன். நம்மளுடைய மாவு ட்ரை ஆகாமல் இருக்கணும். அதுக்காக இதை நான் ஒரு கிளாத் வச்சு நான் மூடிடுறேன். ஸோ இதை 1லேருந்து 2 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுடைய மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ நான் 1.5 ஹவர்ஸில் எடுத்துட்டேன். நம்ம எந்த அளவுக்கு டைம் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம ரோலிங் பண்ணிடலாம். ஸோ தந்தூரிக்குன்னு ஒரு ஷேப்பில் இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஷேப்பில் நான் எடுத்துக்கிறேன். இப்போது இது மேலே நான் எள்ளு ஆட் பண்ணுறேன். ஸோ உங்கள்கிட்ட கருப்பு எள் இருந்தால் நீங்கள் அதை மேலே ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். அண்ட் அதுக்கு மேலே நான் மல்லி இலையும் நான் ஆட் பண்ணி நல்லா ரோலிங் பண்ணிடுறேன். அதோடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அதோடைய பேக் சைடில் எல்லா பக்கமுமே நீங்கள் தண்ணியை அப்ளை பண்ணிடுங்க. இப்போது நம்மளுடைய தவா சூடானதுமே அதில் நம்ம நானை போட்டுடலாம். இப்போ நல்லா பபுள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடும். அந்த டைமில் தான் நம்ம இந்த மாதிரி டேர்ன் பண்ணணும். ஸோ நல்லா டேர்ன் பண்ணி ஃபயர் காட்டுங்க. ரொம்ப சிம்மில் இருக்கணும்னு தேவையில்லை, ரொம்ப ஹைலையும் வச்சிடாதீங்க. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் காட்டினீங்கன்னா மேலே உங்களுக்கு ஃப்ரை ஆகிட்டே வர்றது தெரியும். ஸோ அதோடைய பேக் சைட் பாருங்கள், குக் ஆனது தெரியுது. ஸோ நம்மளுடைய நான் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஓவராக குக் பண்ணிடாதீங்க. இப்போது நான் பட்டர் மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ பட்டருடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய தந்தூரி பட்டர் நான் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இது பன்னீர், சென்னாக்கு, மட்டன் கிரேவி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குது. இது கூட நான் கோபி மஞ்சூரியன் எடுத்துக்கிறேன். ஸோ டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. Lala.